ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிராவல் சேனல். பார்க்குறான இருக்க சதீஷோட அண்ட் வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டருக்கு தான் வந்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழோட பாரம்பரியமான நடனக்கலை, இலக்கியக்கலை, நாடகக்கலை, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை ஒன்றா சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதி திராவிட நலத்துறை அவங்க நடத்தக்கூடிய ஆதி கலைக்கோள் பட்டறை 2025 இதை தான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலாம். கைஸ், பயிற்சி பட்டறைக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த ஈவெண்ட் எத்தனை நாள் நடக்குது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாள் நடக்கும் போது 22, 23, 24 தொடர்ந்து 3 நாள் நடக்குது. இது தமிழோட பாரம்பரியத்தை சொல்கிற விதத்தில் இந்த ஈவெண்ட் இருக்குமா. அதாவது நாட்டுப்புற கலை, நாடக கலை, இலக்கிய கலை, அப்புறம் காட்சி கலை, இந்த 4 இதுவும் உள்ளே காட்ட போகிறாங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ட்ராவல் ஏரியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் குயிக்காக அப்டேட் நான் போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈவெண்ட்டில் என்னெல்லாம் சொல்ல வந்தாங்க, என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், பயிற்சி பட்டறையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாரம்பரிய இசை கருவி தான். இது உண்மையில சொல்லப்போனால் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கருவியும் ரொம்ப பாரம்பரியமானது. இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இதில் இசை அமைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இதை பார்க்க முடியாத ஒரு இசைக்கருவி தான். நம்ம ரெகுலராக நீங்கள் வேறு ஏதோ ஒரு எஜிபிஷனோ இதுமாதிரிலாம் பார்க்க முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இதுமாரியான ஒரு ஈவெண்ட் நடத்தும் போது பார்த்தா தான் உண்டு. உண்மையில பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இதில் ஒவ்வொரு விஷயமும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, எனக்கே தெரியாது. ஆனால் இங்கே போர்டு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிறுபாறை. எல்லாத்துக்கும் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களாம் கண்டிப்பாக இந்த பிளேஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. ஏன்னா தமிழை பற்றி, தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிலாம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த இடத்துக்கு ஈவெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயத்தை நான் என்னால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு நன்றி யாருக்கு சொல்லணும்னா ஆதி திராவிட நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இதுமாரி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு உண்மையில செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட இசைக்கருவி நம்ம தமிழோட பாரம்பரியத்தில் இருக்குதான்னு பார்க்கும்போது இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம் வாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்தேன். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பொம்மலாட்டம், அதாவது பொம்மலாட்டம்லாம் நான் டிவியில் பார்த்தது உண்டு. ஆனால் நேரில் தான் பார்க்குறேன் இதுமாரி விஷயம்லாம் நம்ம ஊரில் இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எனக்கே மறந்து போச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தது இப்போ தான் நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விஷயம்லாம் நிறையவே இருக்குது.
ஒரு பக்கம் வந்து நம்ம பாரம்பரிய இசை, ஒரு பக்கம் வந்து பாரம்பரியம் கலை உடை சொல்லுவாங்க, இந்த கத்தி வாள் சண்டை அந்த இது. இசைக்கருவி வந்து சின்ன கருவிலேருந்து பெரிய பெரிய கருவிலாம் இருந்தது. அது பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது. நரிக்கூறவங்க அவங்களோட வந்து மணி ஊசி பாசி மணி விற்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த இதுக்கு போகலாம் வாங்க. கைஸ், நிறைய பேர் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. ஜஸ்ட் அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், எங்கே டேமேஜ் ஆகிருப்போம் சொல்லிட்டு லைட்டாக எடுத்து வச்சுட்டேன் அப்படியே. இருந்தாலும் இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட் நிறைய பேர், டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆடிட்டோரியம் பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டுக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா போய் உடனே பார்க்க முடியாது. நான் வந்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஆசிரியர் அவர் பேசியிருக்கிறாரு. அவர் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு போய் நாங்கள் விட்டுருவோம். ஏன் அந்த பெண்ணை கொண்டு போய் அங்கே விட்டுருவோம் அப்படின்னாக்க, அந்த கோயிலில் ஒரு துஷ்ட தேவதை இருக்குது, ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம். அவர் எழுதுகிற வாக்கியமாக இருக்கட்டும், அவர் சொல்கிற கதையாக இருக்கட்டும், செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. அவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு. உள்ளே பேச முடியாது சொன்னால உள்ளே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பேசி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் வந்து வெளியே வந்து பேசுகிறேன். ஆனால் அவர் பேசுறது கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி ஆதிகோள் பட்டறையில் வந்து இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் ஷெட்யூல் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம வந்து மார்னிங் வந்து இவங்க பேசுகிறது கேட்குறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி யார் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, 4 to 10 வந்து யோக பாரதி அவர் பேசுகிறாரு. கைஸ், ஆதி கலைக்கோள் பட்டறை 2025 உள்ளே போய் பார்த்தோம். ஆடிட்டோரியம் லெஜெண்ட்லாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் தமிழோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது, நிறைய விஷயம் பார்க்க முடிஞ்சுது. இதில் கடைசியாக எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இப்போ தான் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, பப்ளிக் வந்து யாரும் வரக்கூடாதான், இது நாட் அலோடா. ஒன்லி பயிற்சி பட்டறையில் இருக்கக்கூடிய அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயிற்சி பட்டறைன்னு சொல்லுவாங்க. அதான் பயிற்சின்னு வந்துடுச்சே, கற்றுக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்கே கொடுக்குறாங்க. அதனால் வந்து பப்ளிக் யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு டேனால் பப்ளிக் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அதான் நம்ம டெப்டி சிஎம் வந்ததுனால அதுக்காக வந்து எல்லோரும் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி அலோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான். நாளையிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ரீசேஷன் வந்து இந்த இடத்துல சார்ந்தவங்க வந்து மட்டும் தான் பண்ண முடியுமா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தெரியாமல் நான் உள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையே பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பாய் கைஸ்.